பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 4 வாரமாக ஒரு செய்தியை நம்ம பேசிட்டே இருக்கிறோம். என்ன செய்தி? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொல்லிய நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். அந்த நல் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நிறைவேறிச்சுது, உங்களுக்கும் நிறைவேறப் போகிறது. அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம வாசி கேட்டோம். இப்பொழுது இன்றைக்கு நம்ம பார்க்கறது 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கேரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்களை எல்லாம் தனக்கு தந்துருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தனக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆமென். ஒரு நிமிஷம் நாம் கண்களை விட்டு நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச முடியாக ஜெபிக்கிறேங்க தாய். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறீர், இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறதுக்காக உனக்கு நன்றிப்பா. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நீ சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தேவனின் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நீ கொடுத்துட்டீங்கன்னா அதை நிறைவேற்றும் வரைக்கும் நீர் அமைதியாக இருக்க மாட்டீங்கப்பா. இந்த வேளையிலும் கூட தொலைக்காட்சிக்கு முன்பதாக வார்த்தை அவளோடு கேட்கும்படி அமர்ந்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் அவளோடு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. தேவ நாமம் மையப்படட்டும், கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை தொடர்ச்சியாய் தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். வாசித்த வார்த்தையை எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. கடந்த வாரத்தில் பார்த்தோம், சிதேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால, அவருடைய வார்த்தைக்கு மீறினதுனால சிதேக்கியா ராஜாவும் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் யூதாவில் இருக்கிற முக்கியமானவர்களும் சிறையாக்கப்பட்டார்கள். அவர்கள் சிறையாக்கப்பட்ட நிமித்தமாக அந்த வார்த்தையை தீர்க்கதரிசி எரேமியானால சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தேவன் அங்கே இருக்கிறார். எரேமியா 52:10-11. பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் ரிப்பாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போட்டு வைத்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். பாருங்க, இங்கே சிதேக்கியா ராஜாவையும், அது மட்டுமல்ல, சிதேக்கியா ராஜாவினுடைய கண்களுக்கு முன்பாகவே அவருடைய குமாரரை வெட்டினார்கள். குமாரரை இஸ்ரவேல் ஜனங்கள், யூதாவின் ஜனங்கள் சிறைக்குள்ளே போய்விட்டார்கள். சிதேக்கியாவையும் கைது பண்ணி அவனை கொண்டு போய் 2 கண்களையும் பிடுங்கி விலங்கு போட்டு அவன் மரண நாள் வரைக்கும் அவனை காவல் வீட்டிலே அடைத்து வைத்தான். இந்த சூழ்நிலையில தான் தேவன் ஒரு ராஜாவை எழுப்புறார்.
யாருன்னா கோரேஸ். கோரேஸ் என்கிற ராஜாவை எழுப்புகிறார். அந்த ராஜா யார் என்று சொன்னால் அவன் பெர்சியா ராஜா. பெர்சியா ராஜாவை தேவன் எழுப்புகிறார். எதற்காக தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நல்வார்த்தை நிறைவேறுகிறதற்காக ஆண்டவர் அந்த பெர்சியா ராஜாவாகிய கோரேஸை தேவன் எழுப்பினார். கோரேஸ் யூதா ராஜாவும் இல்லை, இஸ்ரேல் ராஜாவும் இல்லை. பெர்சியா ராஜா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அதை நிறைவேற்றுவதற்கு யார் மூலமாகவே அது அவர் செய்வார். யாரை கொண்டாவது நீங்க நினைக்கிறீங்க, நீங்க யாரை எதிர்பார்க்கிறீங்களோ அவங்க மூலமா கூட உங்களுக்கு நன்மை வராது. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மை வரும். நம்புறீங்களா? எதிர்பார்க்காத இடத்துல நீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. ஆனா எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பெர்சியா ராஜா கோரேஸ் ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? எரேமியா வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, வார்த்தை நிறைவேறணும், அவ்வளவுதான். ஒரு வாக்கு கொடுத்துட்டாரா, அந்த வார்த்தை நிறைவேற்றணும். நிறைவேற்ற வேண்டுமானால் அது கோரேஸ் ராஜா பெர்சியா ராஜா மூலமாகவும் நிறைவேற்றுவார். இவங்கெல்லாம் எங்க செய்ய போறாங்க? அவங்க எங்களுக்கு எதிரிங்க, அவங்க எங்களுக்கு எதிரி. அவங்க எப்படி எங்களுக்கு செய்வாங்க? இல்ல, அந்த கோரேஸ் ராஜா சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீங்க அதுல வாசித்ததை நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் சொல்றாரு, பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. ஆவியை ஏவுகிற தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக சில ராஜாக்களை, அதிகாரிகளை தேவன் ஏவுவார். நீங்கள் வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிப்பீர்களானா, எந்த அதிகாரி உங்களுக்கு மேல் பதவி வரக்கூடாது என்று தடை பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அதே அதிகாரி மூலமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்புறீங்களா? எந்த அதிகாரி உங்களை கீழ்ப்படுத்த நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு உதாரணமா சொல்ல போனா, மார்க் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே பர்தேமே ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற அவன் கேள்விப்படுற வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த பர்தேமை கண்ணு தெரியாதவன் கேட்கிறான், இயேசுவே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. சத்தம் போட்ட உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? அவனை அதட்டுறாங்க. சத்தம் போட்ட உடனே எல்லாரும் அதட்டுறாங்க. இப்போ அதட்டின உடனே இவன் அடங்கி போகல. சில அதட்டிடுவாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன செய்றீங்க? எப்பவுமே ஜெபமா? எப்பமாவது ஜெபம் பண்ணோம், எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதட்டுவாங்க. அதுக்கெல்லாம் அஞ்சக்கூடாது. இந்த கண்ணு தெரியாத பர்தேமைய எல்லாம் அதட்டும் போது என்ன பண்ண தெரியுமா? முன்னிலும் அதிகமாய் சத்தம் போட ஆரம்பிச்சார். அதிகமாய் சத்தம். இந்த சத்தம் இயேசுவின் காதுல போய் விழுந்தது. விழுந்த உடனே இயேசு நின்று, யார் அவன் அதட்டினார்களோ, யார் அவனை சத்தம் கேட்க மாட்டாருன்னு சொன்னாங்களோ, யார் அவனை அற்பமா நினைச்சாங்களோ, யார் அவன் ஒரு குருடன் நினைச்சாங்களோ, யார் அவன் பிச்சைக்காரன் நினைச்சாங்களோ அவங்களையே அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அவனை அழைத்து கொண்டு வாங்க. அதட்டினவர்களையே அவர்கள் மூலமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்புறீங்களா? உடனே இந்த அதட்டினவர்கள் வருகிறார்கள். வா, இயேசு உன்னை அழைக்கிறார். யாரும் சத்தம் கேட்கப்படாது என்று சொன்னார்களோ அவர்களே உன்னை இயேசு அழைக்கிறான்னு சொன்னாங்க. இயேசுவின் இடத்துல அழைத்து கொண்டு போகும்போது இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். இயேசு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் பார்வையடைய வேண்டும், பார்வையடைய வேண்டும். வேற எதுவும் கேட்கல. இயேசு சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னாரு.
அப்பொழுது பார்வையடைந்தான். பார்வையடைந்து முதல்ல யாரை பார்த்தான் தெரியுமா? இயேசுவை பார்த்தான். இயேசுவை பார்த்தான். எந்த அதிசயத்தை நீங்கள் காண முடியாதபடி இருக்கிறீர்களோ அந்த அதிசயத்தை நீங்கள் காண போகிறீர்கள். யாரு உங்களை சிறைப்படுத்த காரணமா இருந்தார்களோ அவர்கள் இல்ல, சிதைக்கியா ராஜா இல்ல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக பெர்சியா ராஜாவை தேவன் எழுப்பினார். உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு அதிகாரியை தேவன் எழுப்ப போறார். ஒரு எம்எல்ஏ எழுப்பலாம், எம்பி எழுப்பலாம், ஒரு முதலமைச்சர் உள்ளத்திலே ஆண்டவர் பேசலாம், பிரதமர் உள்ளத்திலே பேசலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா யாரை கொண்டாது செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? யாரை கொண்டாது? பெர்சியா ராஜாவினுடைய இருதயத்தை தேவன் ஏவினார். பாருங்க, சொல்ல பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, ஆவியான ஏவுறார், எனக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் ஏவுறார். ஒரு முறை நான் அந்தமானுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு 3 பேர் போகிறோம். அந்தமானுக்கு போகும்போது நாங்கள் ஏறும்போது அந்த கப்பலில் முதல்ல 3 நாள் டிக்கெட் போட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏறுற பிறகு சொல்கிறாங்க 5 நாள் ஆகும் அப்படின்ட்டாங்க அந்தமான் போய் சேர. எக்ஸ்ட்ரா 2 தீவு போகுது. அப்போ அந்த அந்தமானுக்கு போய் கப்பலில் போகும்போது என் கூட பாம்பேலேருந்து பாஸ்டர் தேவபாண்டி அவங்க கூட வராங்க. இன்னும் நம்ம சிபிஎஸ்சி இன்ஸ்பெக்டர் ஐயா அருணா என் கூட வராங்க. அப்போது போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம், நல்ல சிக்கன் மட்டன் சாப்பிட்டா ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஒரு ஆசை. அப்போ நான் தேவபாண்டிட்டு என்னென்ன சொல்கிறேன், அண்ணே நல்ல சூடாக நம்ம இப்போ தான் சிக்கன் குழம்பு சாப்பிட்டு வந்தோம், ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அது பாம்பே ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லை வேறு ஏதாவது பெங்களூர் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க, கப்பலில் வந்து உட்காந்துட்டு 3 நாள் ஆகி போச்சு, நம்ம தண்ணியில் போய்கிட்டு இருக்கோம், இப்போ போய் ஸ்வீட்டு கேட்குறிய, நீ முதல்ல சொன்னது நான் பாம்பேயில் வாங்கிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு. சரிதானே, ஆனால் இப்போ எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு. இப்போ சிரிச்சாங்க. இப்படி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா அவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க, அங்கே துணி காயப்படுறாங்க வழியில் வெளியே. அப்போ ஐயா சொல்கிறாங்க, அருணா ஐயா அங்கே துணி காயப்படாதங்கம்மா, கேப்டன் வந்தால் சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன பார்த்துட்டாங்க. என்ன பார்த்தோன்னே ஐயா வணக்கம் அப்படின்னாங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா, நீங்கள் ஃபாதரா அப்படின்னாங்க. ஆமாம்மா என்ன. உடனே வெளியே போனேன். வெளியே போனோடனே அவங்க சொன்னாங்க, என் மனசில் ஒரு பெரிய ஒரு வேதனையானாங்க, துக்கம் பாரம்னாங்க. என்னன்னு கேட்கும்போது என் மகனும் மருமகளும் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, அதனால எனக்கு வந்து என் குடும்பத்திலேயே ஒரு ரொம்ப துக்கமான காரியம். அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் உங்கள் பையனை பெற்றெடுத்ததற்காக நீங்கள் ஒரு பாக்கியவதி அப்படின்னு சொன்னேன், புண்ணியவதின்னு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பெற்றெடுத்த ஒரு தாய், அவங்க ஒரு புண்ணியவதியாக இருந்தாங்க. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மகனை நீங்கள் பெற்றிருக்கீங்களே, அப்போ நீங்களும் ஒரு பாக்கியவதி தான். சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லி அவங்க தலையில் போய் ஜோம் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு வரோம். அவங்க பக்கத்து ரூமு எங்கள் ரூம் வரோம். வரும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா ஸ்வீட் எடுத்துகிட்டு வராங்க, பெங்களூர் ஸ்வீட் எடுத்துகிட்டு வராங்க. என்னமான்னு சொல்லி கேட்டால், இல்லையா எனக்கு கொடுக்கணும் போல் வந்துச்சு, இங்கே நினச்சது அங்கே போய் சொல்லிட்டாரு பாருங்க ஆண்டவர். அதாங்க ஒருவங்களுக்கு சின்ன காரியம் நினைக்கல, இல்லை இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த கப்பலில் சூப்பராக பெங்களூர் ஸ்வீட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் ஸ்வீட் சாப்பிட்ட பிறகு அந்த ஐயா கொஞ்சம் தூரம் போன உடனே அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த உடனே ஒரு 150 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. எதுக்கு யானி கேட்டேன். இல்லை நீங்கள் மதியானம் சாப்பிட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி, ஐயா இருக்கட்டும் பரவாயில்ல, என்கிட்ட பணம்லாம் இருக்குது. இல்லை இல்லை எனக்கு தோணுது, மனசுக்குள்ளே தோணுது அப்படிங்கிறாங்க. 150 ரூபா கொண்டு கொடுத்தாங்க. அந்த 150 ரூபா வாங்கின பிறகு திரும்பி போனாங்க. அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து திருப்பி ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. என்னையான்னு சொல்லி கேட்டேன். இல்லை இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாங்க. திருப்பி ஒரு 50 ரூபா கொண்டு கொடுத்தாங்க. என்னையான்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் நான்வெஜ் தானே சாப்பிடுவீங்க, அதனால் நீங்கள் 250 ரூபா வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேரில் அப்போ 280 ரூபா ஆச்சே, திருப்பி ஒரு 50 ரூபா. என்னையா 300 ரூபா கொடுத்தா மொத்தம். என்னையான்னு கேட்டால், என் இருதயத்தில் தோணுச்சு. தோணுங்க, நமக்கு கொடுக்கணும்னா ஆண்டவர் யாரையாவது தோண வைப்பா. நம்புறீங்களா? இங்கே கோரேசனுடைய ஆவியை தேவன்
ஏவினார். எதற்காக கோரேசினுடைய ஆவியை ஏவினார் என்று சொன்னால், அவர் சொல்றாரு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். இப்ப என்ன சொல்றாரு? கோரேஸ் ராஜா சொல்றாரு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, பாபிலோன் ராஜா செய்யாதது, பாபிலோன் ராஜா இஸ்ரவேலர்களை சிறைப்படுத்தின ராஜா, சிதைக்கியா ராஜா செய்யாதது கோரேஸ் ராஜா செய்தார்னா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக, உங்களுக்கு ஆண்டு கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் யாரையாவது எழுப்புவார். நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு அந்த காரியம் நடக்கணுமா? தேவன் எழுப்ப போகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அன்றைக்கு சொன்ன அந்த நல் வார்த்தை நிறைவேறணும். அதனால கோரேஸ் ராஜாவை எழுப்பினதுனால அவர் சொல்றாரு, கோரேஸ் ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி. எப்படி? பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? கோரேஸ் ராஜாவுக்கு. எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பார்த்தீங்களா? உங்களுக்கு கொடுத்த, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தேவன் செய்த வேலை என்ன தெரியுமா? கோரேஸ் ராஜாவை எழுப்பினார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற்ற வேண்டுமானால் தேவன் யாரையும் எழுப்புவார். நம்புறீங்களா? யாரை எழுப்புவார்? நீங்க நினைக்கலாம், ஐயோ இவங்க தாங்க எனக்கு எதிரி. அந்த எதிரி மூலமாவே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இவங்களா நினைச்சு பார்க்க முடியாத காரியங்க இவங்க எப்படிங்க செய்வாங்க? உண்மையில தேவ சமூகத்தில் சொல்லி ஒரு சாட்சி சொல்லணும்னு சொன்னா, நாங்க காஞ்சிபுரத்தில் ஆலயத்திற்காக இடம் வாங்குறோம். இடம் வாங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல நெருக்கடி, 100 ரூபாய்க்கு கஷ்டம். இடம் வாங்குறவங்ககிட்ட எங்கள் விசுவாசிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க, எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். திருப்பி ஒரு வாரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்ன மீதி காசு கொஞ்சம் பணம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முழங்காலில் ஜோம் பண்ணுறேன். நானும் முழங்காலில் ஜோம் பண்ணுறேன். எங்கிட்ட விசுவாசிகள்கிட்ட சொல்ல முழங்காலில் ஜோம் பண்ணுங்க, வீட்டில் ஜோம் பண்ணுவாங்க, சர்ச்சில் ஜோம் பண்ணுவாங்க, முழங்காலில் ஜோம் பண்ணுறாங்க. அவங்களால விசுவாசிகளால் முடிஞ்சதை கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களால முடியல, ஆனால் பணம் கொடுக்கணும். திடீர்னு ஒருத்தர் வர்றாங்க, அவங்க மாதம் 2000-3000 சம்பாதிக்கிற ஒருத்தர். திடீர்னு அவர் வர்றாரு. அவர் வந்து இயேசுவை அறியாதவர் தான். அவர் வந்து சொல்றாரு, கொஞ்சம் எங்களுக்கு பழக்கம் அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு 10,000 ரூபாயும் 5,000 ரூபாயும் கட்டு கொடுக்குறாரு. என்ன பிரதர் எப்படி அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு உள்ளத்தில் ஒரு ஆண்டவர் பேசினாருன்னு சொன்னாங்க. இயேசுவை அறியாத ஒருத்தர்கிட்ட 15,000 கொண்டு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் பேசினாருன்னா, இந்த கோரேஸ் ராஜாட்ட பேசின உண்மை தானே? உண்மையில எங்களால் அதை நம்பவே முடியலைங்க. அப்போல்லாம் 50-100 ரூபாய் கஷ்டப்படுவோம். 15,000 ரூபாய் ஒருத்தர் கொண்டு கொடுத்தாங்க. அங்கே உள்ளவங்க, காஞ்சிபுரத்தில் உள்ளவங்க. ஆமேன். யார் உள்ளத்தில் ஆண்டவர் பேச முடியும்? நம்புறீங்களா? கோரேஸ் ராஜாவுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, ராஜ்யங்கள் எல்லாம், பரலோகத்தின் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தவர். யார் தந்தாரு? யார் தந்தாங்க? பரலோகத்தின் தேவன். ஒரு கோரேஸ் ராஜாவுக்கு அவர் கொடுத்தது உண்மைனா உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாருங்க. உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் யாரை வச்சுனாலும் செய்வார். அதற்கு அவர் சொல்ற, ராஜ்யங்கள் எல்லாம் தந்தருளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறா. யாருக்கு? கோரேஸ் ராஜாவுக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆலயத்தை கட்டு. தேவ பாருங்க, இந்த சிதைக்கியா ராஜாவின் நிமித்தமாக எருசலேம் ஆலயம் தீட்டுப்பட்டு விட்டது, இடிக்கப்பட்டு விட்டது, உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் போய்விட்டது. ஆனா அதை கட்டுவிக்கிறதுக்காக ஒரு பெரிசியா ராஜாவை தேவன் தெரிந்து கொண்டார். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்வதற்கு ஒரு ராஜா, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு அவர் எதிரி, எங்களுக்கு தெரியவே செய்யாது, அவங்க மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்புறீங்களா? அவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. ஆமேன். நிச்சயமாய் அவர் சொல்றாரு, யூதேய ஆலயத்தை கட்டுறதுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு சொல்லி இருக்கிறார். அடுத்த 23வது வசனத்தை வாசி கேட்கலாம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, இது முக்கியமான காரியம். அவர் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறணும். சொல்லிய நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எதை ஞாபகம் வைக்கணும் தெரியுமா?
எரேமியா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதைதான் தொடர்ந்து 4 வாரம் பேசியிருக்கேன். இது 5வது வாரம் பேசுறேன். இந்த வார்த்தையை நீங்க நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், மறந்துடவே கூடாது. ஆமென். அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை தான் இங்க நிறைவேறுகிறது. இப்ப அவர் சொல்றாரு, அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ, யார் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ அவன் போகட்டும், அவனுடைய தேவன் அவனோடு இருப்பாராக. அருமையானவர்களே, உங்கள் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவார். நீங்க அந்த எஸ்ரா புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதுதான் வாக்குத்தத்தத்தினுடைய முக்கியமான காரியம். அவர் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக கோரேஸ் ராஜாவை எழுப்பி ஆலயத்தை கட்டினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். உங்களுடைய சிறையையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். நல்வார்த்தையை தேவன் நிறைவேற்ற போகிறார். எல்லா ஒரு நிமிஷம் கண்களை மூடுமா, எல்லா ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஏதோ ஒரு சிறைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அந்த சிறையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் ராஜாவை எழுப்பின தேவன் உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றும்படியாக தேவன் ஒரு ராஜாவை, ஒரு அதிகாரியோ அல்லது ஒரு யாரையோ ஒருத்தரை எழுப்பி உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அந்த நல்வார்த்தை நிறைவேற போகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், வியாதி சுகமாகட்டும், சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும். யாரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாளோ ஆண்டவரே, யாரெல்லாம் சிறைக்குள்ள வைத்திருக்கிறாளோ அந்த சிறையிலிருந்து பிள்ளைகள் வெளியே வரட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தினால விடுதலை விடுதலை. ஆமே, அதிசயங்களை ஆமே ஆண்டு வேளையில செய்கிற தேவன். ஆமே, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷமாக சிறைக்குள் இருந்தவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிற தேவன் ஆண்டவரே. ஆலயம் தீட்டுப்பட்ட ஆலயத்தை மீண்டும் கட்டுவிக்கும்படியாக கோரேஸ் ராஜாவை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கும் கர்த்தாவே நம்முடைய வல்லமை அனுப்பி பிள்ளைகள் மூலமாக என்ன செய்ய சித்தமா இருக்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. இனி இவர்கள் சிறைக்குள்ள இருக்கிறவர்கள் அல்ல, சிறையை விட்டு வெளியே கொண்டு வரீங்க. நன்றி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு விடுவிக்கிற வல்லமை, அது நல்வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அவர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறுகிறது. அவர் சொன்ன நல்வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டு நெருப்பு தொடுகிறார். ஆனா ஹல்லேலூயா, வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்குது. இப்பொழுது இந்த வேளை இந்த தொலைக்காட்சி முன்பா இருக்கிற நீங்கள் அபிஷேகம் பெறீங்க. ஆமென், விடுதலை பெறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. சிறையிலிருந்து வெளியே வரீங்க. கர்த்தர் உங்களை வெளியாக்கி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதான் குடும்பத்திற்கும் நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் சொன்ன தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி. அன்றைய வல்லம் இறங்கினதுக்காக நன்றி. பிள்ளைகளுக்கு நீ செய்த அற்புதத்துக்காக நன்றிப்பா. தொடர்ந்து நாம் மையப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட ஆண்டு பேசியிருக்கிறாரு, நிறைய காரியங்கள் ஆண்டு பேசியிருக்கிறார். ஆமாம் தானே, விடுதலை பெற்றிருக்கீங்கல்ல, நீங்கள் ஆண்டுக்கு சாட்சியாக இருங்க. ஆவிண்டர் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பார். ஆனால் தொலைபேசியின் மூலம் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் ஃபோன் எடுக்கலை, நீ வருத்தப்படாதங்க. ஏன்னா சில நேரத்தில் மீட்டிங்கில் இருப்பேன், வெளியே ட்ராவலிங்கில் இருப்பேன், அப்படின்னா தான் ஃபோன் எடுக்க மாட்டேன். அதில் எங்களுடைய ஜெப மையத்தில் காலை 9 மணி முதல் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவங்க ஃபோன் எடுப்பாங்க. நீங்கள் பேசுங்க. இந்த டிவி நிகழ்ச்சி போகிற நேரத்தில் மட்டும் நீங்கள் டிவி நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோனை நாங்கள் எடுத்து உங்களோட நாங்கள் பேசுவோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்கள் அதிசயங்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீர்கள். ஆனால் நானும் உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தில் மகிமைப்படுத்துவோம். என் ஊழியத்திற்காக உங்களுடைய அனுதின ஜெபத்திலையும் செவிங்க. நீங்கள் சொல்கிறீங்க சார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறையான்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஒரு அம்மா 87 வயசு, அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா டெய்லி உங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி. இன்னொரு அம்மா துபாயில் இருக்காங்க, 94 வயசு, சொல்லுவாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லி. இப்படி அநேகருடைய ஜெபத்தினால தான் இந்த தொலைக்காட்சி ஊழியம் 4 வருஷம் முடிஞ்சு இந்த 5வது வருஷத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த ஊழியம் உண்மையில் தேவ சமூகத்தில் சொல்கிறோம், விசுவாசத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும், சாரி பார்த்து விதை வீட்டில் இருந்தது போல அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து இதுவரைக்கும் கர்த்தர் ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபிங்க. இந்த ஊழியத்திற்காக உதவி செய்த உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பா. ஒருவேளை ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் சொல்லுவாரே, ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஊழியத்துக்கு நீங்கள் தாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.
அப்பா பிதாவே பேசுங்கப்பா, உந்தன் பிள்ளை கேட்கிறேன் பேசுங்கப்பா. அப்பா பிதாவே பேசுங்கப்பா, உந்தன் பிள்ளை கேட்கிறேன் பேசுங்கப்பா. ஜீவன் தந்தவரே நன்றி அப்பா, ஜீவன் தந்தவரே நன்றி அப்பா. உந்தன் ஜீவ பாதை நடத்துங்கப்பா, உந்தன் ஜீவ பாதையில் நடத்துங்கப்பா. அப்பா பிதாவே பேசுங்கப்பா, உந்தன் பிள்ளை கேட்கிறேன் பேசுங்கப்பா. எல்லாம் செய்பவரே, என்றென்றும் நன்றி சொல்லிடுவேன், என்றென்றும் நன்றி சொல்லிடுவேன். என்றும் உம்மோடு வாழ்ந்திடுவேன், நான் என்றும் உம்மோடு வாழ்ந்திடுவேன். அப்பா பிதாவே பேசுங்கப்பா, உந்தன் பிள்ளை கேட்கிறேன் பேசுங்கப்பா. கலங்கி நின்ற நேரத்திலே என் கண்ணீரை துடைத்த என் இயேசுவே, கரம் பிடித்து நடத்தினீரே, கரம் பிடித்து நடத்தினீரே. உந்தன் கல்வாரி அன்பினால் நிரப்பிடுமே, உந்தன் கல்வாரி அன்பினால் நிரப்பிடுமே. அப்பா பிதாவே பேசுங்கப்பா, உந்தன் பிள்ளை கேட்கிறேன் பேசுங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569548983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmt tvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.